ஏற்கனவே பீகார் விஷயத்தில் எஸ்ஐஆர் பற்றி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன், நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு எதிராக பேசுகிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. நீங்கள் உங்கள் கட்சியை தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வோம்னு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கீங்க. அதுலேருந்து மாறினீங்கன்னா உங்கள் அங்கீகாரமே ரத்து பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டாலின் அனாவசியமாக பேசுகிறாங்க. இவர் அப்படி பண்ண மாட்டார் தெரியும் எனக்கு. ஸ்டாலினை பற்றி ஒப்பம் மவனை சிங்கண்டா ஒப்பம் மவனை சிங்கண்டா அப்படியே போயிடுவார். ஏன்னா அது அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். தேங்க்யூ சார். அதாவது எடப்பாடிக்குள்ளே வந்து குழப்பங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறீங்க. இவ்வளோ குழப்பங்கள் நடுவில் வந்து எடப்பாடியை மாற்றுறதுக்கான வற்புறுத்தல் ஒரு மூத்த தலைவராக எதுவும் சொல்லுவீங்களா? நீங்கள் அவரை வச்சுட்டு வெற்றி பெற முடியுமா? நீங்கள் இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். கர்நாடகா உதாரணம். இந்த தீய ஆட்சி, போதை ஆட்சி, ஊழல் ஆட்சி சயின்டிஃபிக்காக 10 ரூபா வாட்ஸ்அப்பில் போட்டு கோடிக்கணக்காக வசூல் பண்ணி 888 கோடியான். இதை தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலைன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்லை. அதனால் இது எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி, தீய ஆட்சி, பிரிவினைவாத ஆட்சி, தேச விரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும். அவ்வளவுதான். அது மக்கள் செய்வாங்க.